ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா மகி சேனல். நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோட்டலோட ரூம் டூர் போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள். நம்ம வந்து ஈவினிங் 6 o'clock போல் தான் வந்து ஹோட்டல் வந்து செக்இன் பண்ணோம். ஸோ ஒரு 1 hour வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ நாங்கள் வந்து வெளியில் கிளம்பிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் வந்து எங்கே போகிறோம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நைட்டில் வந்து பார்க்க வேண்டிய ஒரு 2 இடம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிவர் க்ரூஸு, அதுக்கப்புறம் வந்து ஜாங்கர் வாக், நைட் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே இந்த 2 இடம் தான் போகலான்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரிவர் க்ரூஸ் தான் போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. அங்கே ரிவர் க்ரூஸ் வந்து 10 o'clockலாம் வேறு க்ளோஸுன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம அந்த லைனில் நின்னோம் அப்படின்னா எப்படியும் வந்து ஒரு 1 hour போல் ஆகிடும். ஸோ அதனால் நாங்கள் வந்து நாளைக்கு இதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நைட் மார்க்கெட் கிளம்பி போயிட்டுருக்கோம் ஜாங்கர் வாக்குக்கு. ஸோ இதுதான் வந்து ஜாங்கர் ஸ்ட்ரீட். இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து நிறைய ஷாப்ஸ் போட்டிருப்பாங்க. இப்போது நான் வந்து இதுக்கு வரத்துக்கு முன்னாடியே ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடியே ஒரு ப்ரைவேட் பார்க்கிங் இருந்துச்சு. ஸோ அதில் தான் வந்து கார் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ இதுக்கு நடந்து வந்திருக்கோம். ஏன்னா இது இங்கே வந்து நியர்பை வந்து பார்க்கிங் எதுவுமே வந்து இல்லை, எல்லாமே க்ளோஸ்டுன்னு போட்டிருந்துச்சு அன்றைக்கி. ஸோ நாங்கள் வந்து ஒரு 1/2 kilometer போல் இப்போ நடந்து வந்திருக்கோம் இதுக்குள்ளே. இந்த ஜாங்கர் வாக் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் தான். ஸோ அது வந்து எவ்ரி ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேயில் வந்து ஒரு நைட் மார்க்கெட்டாக மாற்றிடுவாங்க. ஸோ பழைய சைடில் பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டில் இருக்கிற எல்லா பில்டிங்ஸும் உங்களுக்கு பார்க்க முடியும். இது ஆக்சுவலாக ஒரு மெலாக்கால் வந்து ஒரு மினி சைனா டவுன் சொல்லுவாங்க. ஸோ மற்ற ஸ்டேட்ஸு, மற்ற கண்ட்ரீஸில் வந்து சைனா டவுன் இருக்குல்ல, ஸோ அதை போல மெலாக்காவில் வந்து இது ஒரு மினி சைனா டவுன். ஸோ இது டைமிங் பார்த்திங்கன்னா 6 PM to 12 PM வரைக்கும் ஓப்பன் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து ஹேப்பனிங்காக இருக்கும். ஸோ நல்லா நீங்கள் ஃபுட்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம். இந்த நைட் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா விதமான கடைங்களையும் பார்க்கலாம். கிட்ஸுக்கு டாய்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் நிறைய நீங்கள் ஃபுட்டுலாம் வந்து புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஸோ இங்கே வந்து நிறைய இருக்குது அது ட்ரை பண்ணுறதுக்கு. இது பார்த்திங்கன்னா டம்ப்ளிங்ஸு. இது வந்து காடை முட்டையில் வந்து நடுவில் வந்து கொஞ்சம் மீட் வச்சு, இப்போ நம்ம ஊரில் வந்து நம்ம பணியாரம் பண்ணி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி ஸ்டைலில் இவங்க வந்து இதை பண்ணி கொடுக்குறாங்க. இது பேர் என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ நாங்கள் எதுவும் இந்த மாதிரிலாம் எதுவும் ட்ரை பண்ணலை. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து காரில் வைக்கிற டாய் இருந்துச்சு. அதில் வந்து ஷின்சான் பார்த்துருந்தோம். எனக்கு வந்து ஷின்சான்னா ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ வரைக்கும் அந்த கார்ட்டூன் பார்த்துட்ருக்கேன். என்னைக்காவது நான் ரொம்ப டல்லாக இருக்கேன், டவுனாக இருக்கேன் அப்படின்னாலே நான் வந்து ஷின்சான் பார்த்தேன் அப்படின்னா கொஞ்சம் ஹாப்பியாகிடுவேன். நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே வந்து ஷின்சான் ஃபேன்ஸு. ஏன்னா அதில் வர கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டிஷ் பேர் வந்து திம்சூம். ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னல் சைனீஸ் டிஷ்ஷு. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது என்னென்னா சிக்கனில் வந்து நல்லா ஸ்டஃப் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது வந்து மேலே வந்து மைதா மாவு மாதிரி இருந்துச்சு, பட் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ இது வந்து ஸ்டீம் ஃபுட்டு தான். ஸோ குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆக்சுவலாக இந்த திம்சூம் வந்து சிக்கன் தவிர்த்து மற்ற மீட்ஸ்லேயும் இருந்தது. லைக் போர்க் மீட்டு, ஃபிஷ்ஷு, க்ராபு, அதுக்கப்புறம் ஆக்டோபஸ்ஸு. ஸோ இது எல்லாமே இருந்தது. ஸோ நாங்கள் வந்து சிக்கன் மட்டும் சாப்பிட்றதுனால சிக்கனில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 ringgit வாங்கினோம். ஸோ 5 ringgitக்கு வந்து 4 பீஸ் கொடுத்தாங்க. ஸோ எங்களுக்கு வரும்போது சாப்பிடாம அதனால் ரொம்ப பசியாக இருந்துச்சு. ஸோ பசங்களும் விரும்பி சாப்பிட்டதுனால இன்னொரு 2 வாட்டி நாங்கள் எக்ஸ்ட்ராவே வாங்கினோம். ஸோ ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. நீங்களும் அங்கே வந்தீங்கன்னா ஜாங்கர் வாக்கு இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வேண்டாம் சாஸ். நம்ம இது வரைக்கும் சிக்கன் பர்கர் தான் சாப்பிட்ருக்கோம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ராபில் பர்கர் பண்ணுறாங்க. ஸோ பார்க்கவே எனக்கு புதுசாக இருந்தது. ஸோ ஆக்சுவலாக இந்த பர்கரை வந்து நாங்கள் ட்ரை பண்ணலை. ஸோ நம்ம வேறு எதாவது இருக்கான்னு பார்க்கலாம் இன்ட்ரெஸ்டிங்காக. எப்படி பண்ணி அவனை தூக்க முடியும்?
加水的这个盐池原味的。LP. Enjoy music. Enjoy life. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைனீஸோட கைவினைப் பொருட்கள். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மெலக்கால வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இருந்துச்சு, பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஸ்வீட் பொட்டேட்டோ பொடிச்சு அவங்க ஏதோ ஒரு டிஷ்ஷஸ் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்க்க அது வந்து பணிகாரம் மாதிரி தான் இருக்குது, பட் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ இந்த டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டு இருந்தாங்க. நீங்கள் பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, துரியன்லாம் ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ ஆக்சுவலாக நம்ம அங்கே வாங்கும்போது ரொம்ப சீப்பாக இருந்தது, பட் இங்கே ரொம்ப எக்ஸ்பென்ஸாக இருந்தது. ஸோ அதனால் அங்கே துரியன் எதுவும் ட்ரை பண்ணலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இவர் யாருன்னு சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து கேன் போங் லியோங். ஸோ இவர் தான் வந்து மலேசியாவில் வந்து பாடி பில்டிங்கோட மெயின் குரு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவர் பொலிட்டிஷியனில் இருந்திருக்காரு. ஸோ இந்த மெலாக்கா ஸ்ட்ரீட் காரணமாகிறதுக்கு மெயின் ரீசன் இவர் இருந்திருக்காரு. ஸோ இவரோட மெமரிலாம் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கணும் நல்லா இருந்தது. ஸோ எனக்கு கொஞ்சம் பாடி பில்டிங் பிடிக்கும்னால ஸோ நான் போய் இதை வந்து பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆமாம் ஆமாம் செம்புட்டான். நாங்கள் லாஸ்ட் டைம் ஜாங்கர் வாக் வரும்போது ரொம்ப க்ரௌடடாக இருந்தது. ஆக்சுவலாக ஒரு கடையும் வந்து எங்களால் சரியாக பார்க்கவும் முடியல, பார்த்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி ரசிக்க முடியல. ஸோ இந்த டைமில் வந்து கொஞ்சம் நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாசேஜஸ்ஸு. ஸோ இங்கே வந்து ஆக்டோபஸ்ஸு ப்ளஸ் வந்து சிக்கன், போர்க், பீஃப் எல்லாமே வச்சுருந்தாங்க. பட் ஆக்டோபஸ் வந்து ரொம்ப நல்லா லைவாக வந்து க்ரில் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இது ஃபயரி ஸ்மோக் வர மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா வந்து சிக்கன் சாத்தே. இது வந்து சிக்கனை வந்து நம்மளுக்கு க்ரில் பண்ணி கொடுப்பாங்க. நல்லா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோட ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் ரொம்ப தூரம் நடந்ததுனால ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் பசங்களுமே வந்து இந்த வாட்டர்மெலன் ஜூஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா ஐஸ்லாம் இல்லாமல் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் அதை வாங்கி குடிச்சிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம் இப்போது. இது வந்து மினி ஃப்ரைடு பன்னு. இதுவும் நல்லா இருந்துச்சு. பையன் வாங்கி இதை ட்ரை பண்ணால். இது வந்து பார்க்க வந்து அப்படியே டம்ப்ளிங்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ டேஸ்ட்டுமே அந்த மாதிரி தான் இருந்தது. இங்கே வந்து சீ ஃபுட்ஸ் வந்து லைவாக வச்சுருந்தாங்க. இப்போது நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி சொன்னோம் அப்படின்னா அதை வந்து அவங்க குக் பண்ணி கொடுப்பாங்க. அங்கே பார்த்திங்கன்னா வந்து டைகர் ப்ரான்ஸு, அதுக்கப்புறம் வந்து லாப்ஸ்டரு, அதுக்கப்புறம் ஸ்குவிட்டு, அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எது சாப்பிட பிடிக்குமோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க வந்து கேட்பாங்க உங்களுக்கு என்ன மாதிரியான டேஸ்ட்டில் வேணும், ஸ்பைஸியாக வேணுமா, கிரேவியாக வேணுமா. ஸோ நம்ம வந்து நமக்கு தேவையான மாதிரி நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நம்ம ஜார் கேக் மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு லேயர் ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் ஒரு லேயர் கேக், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் வந்து வாங்கி சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது அந்த க்ரீம்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நல்லா இருந்தது அது டேஸ்ட்டு. ஸோ போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதையுமே ட்ரை பண்ணுங்கள்.
இந்த டிஷ் பேர் வந்து ஓட்டாக் ஓட்டாக். ஸோ கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபிஷ் கேக். இது வந்து கிரில் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து 2 மெத்தடில் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஸ்டீம் பண்ணுவாங்க, இன்னொன்று வந்து கிரில் பண்ணி கொடுப்பாங்க. இது எப்படின்னா வந்து உள்ளே வந்து ஃபிஷ் இருக்கும். ஸோ அது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். ஃபிஷ்ஷை வந்து கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி மசாலா மாதிரி இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. நாங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கோம், பட் எங்களுக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. அதனால் இந்த தடவை நாங்கள் வந்து அதை வாங்கலை. வெளியில் வந்து இப்போ லைட்டாக மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு ஷாப் இருந்துச்சு. அதனால் அங்கே கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் நான் வந்து இப்போ உள்ளே போய் பார்த்துட்ருக்கேன். எனக்கு இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 79 ரிங்கெட் போட்டிருந்தாங்க. இங்கே கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பட் ரேட்டும் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. சிலது வந்து ரீசனபிளாக தான் இருக்குது. எனக்கு இங்கே இருந்த கலர்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. இந்த ட்ரெஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போது பீச் ட்ரிப் போகிறோம், ஐலாண்ட் பக்கம்லாம் போகிறோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 109 ரிங்கெட்டு. கலர்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்கே. அங்கே வந்து கிட்ஸுக்குமே கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சு, கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. கிட்ஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லாமே வந்து 79, 89 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ரொம்ப அழகாக இருந்தது அங்கே. இந்த ஸ்கர்ட்லாம் பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் நாங்கள் வந்து எதுவும் வாங்கிக்கல. விண்டோ ஷாப்பிங் மட்டும் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கொஞ்சம் மழை வந்து லைட்டாக நின்ன மாதிரி இருந்தது. ஸோ அப்படியே ட்ரெஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ நாங்கள் விண்டோ ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு இப்போ அந்த கடைக்கு வெளியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைட் ஐஸ்கிரீம் வச்சுருந்தாங்க. நாங்கள் இது வரைக்கும் இது ட்ரை பண்ணதில்லை. ஸோ இப்போ ட்ரை பண்ணலான்னு சொல்லி நாங்கள் ஒன்று வாங்கியிருந்தோம். இது வந்து ஒரு பீஸ் வந்து 5 ரிங்கெட்டு. ஸோ அதனால் ஒன்று மட்டும் வாங்கியிருந்தோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு. மேலே பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்பியாக இருக்குது. உள்ளே வந்து ஐஸ்கிரீம் வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அது லைட்டாக மெல்ட் ஆகி அந்த ஹீட்டுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நாங்கள் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். டைம் வந்து 10:30க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போது இந்த ஸ்ட்ரீட்லேருந்து வெளியில் வந்தாச்சு. பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப காலியாக இருந்துச்சு. எங்கேயுமே வந்து ரெஸ்டாரண்ட் இல்லை. ஸோ இந்த ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட் மட்டும்தான் இருந்துச்சு. இது வந்து எப்படின்னா ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி இருந்துச்சு. பசங்க வந்து ரைஸ் மாதிரி கேட்டிருந்தாங்க. இங்கே ரைஸ்னாலே வந்து ஒன்று ஃப்ரைட் ரைஸ், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து நாசி லெமக் தான் வாங்கினோம். ஸோ அன்றைக்கி பசங்க வந்து நாசி லெமக்கே சாப்பிட்றேன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் இதை வாங்கியிருக்கோம். டைம் பார்த்திங்க அப்படின்னா வந்து 11 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் இதை சாப்பிட்டுட்டு இப்போ வந்து ஹோட்டலுக்கு கிளம்புனோம். இப்போ நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய பில்டிங்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருப்பாங்க போல். ரொம்ப அழகாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறதுக்கு. இப்போ நாங்கள் வந்து ஹோட்டல் ரீச் ஆகிட்டோம். போயிட்டு இப்போ வந்து ரெஸ்ட் எடுக்கணும். மார்னிங் வந்து நிறைய இடத்துக்கு போக வேண்டியதெல்லாம் இருக்குது. ஸோ அப்கமிங் வீடியோஸில் நாங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு வரும். ஸோ மறக்காமல் சேனலை வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Bye.